இல்லை, எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, நீங்கள் சொல்லுங்கள். நேற்று என்னோடய மனைவிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். ஆண்கள் அழகா பெண்கள் அழகான்னு கேட்டேன். உடனே அவங்க வந்து பெண்கள் தான் அழகு அப்படின்னு என்னோடய மனைவி சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், ஆண்கள்லாம் அழகா இல்லையா அப்படின்னு. இல்லை, ஆண்கள் அழகு தான், பெண்கள் தான் அதிக அழகு அப்படின்னு என்னோடய மனைவி சொல்லிச்சு. சரி, ஓகே, இந்த பூமியில் பெண்கள் தான் அழகுன்னு வச்சுக்கலாம். ஓகே, நான் ஏற்றுக்கிறேன். தெய்வத்தில் யார் அழகு அப்படின்னு நான் என்னோடய மனைவிட்ட கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அழகுன்னா முருகன் தான் அழகு அப்படின்னாங்க. ஓகே, அப்போ அழகுன்னா முருகன் தான் அழகுன்னு தெய்வத்தை சொல்கிற, இப்போ மனிதர்கள் மட்டும் ஏன் அழகுன்னு இல்லை அப்படின்னு சொல்கிற அப்படின்னு. தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னாங்க. சரி, விட்டுரு அப்படின்ட்டேன். சரி, ஓகே, அழகன்னா முருகன் அப்படிங்கிற, உன்னோட குழந்தைகளுக்கு ஏன் முருகனோட வேஷம் நீ போடலை? அழகுன்னா முருகன் தானே, முருகன் வேஷம் போட்டிருக்கணும்ல, ஏன் கிருஷ்ணர் வேஷம் போடுறீங்க? அப்போ கிருஷ்ணர் அழகா முருகன் அழகான்னு என்னோடய மனைவிட்டு நான் கேட்டேன். அவங்க வந்து யோசிச்சுட்டு 2 பேரும் அழகுன்னாங்க. நான் ஒருத்தரை தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். கிருஷ்ணர் தான் அழகுன்னு என்னோடய மனைவி சொல்லியிருக்காங்க. உங்களோட பதில் என்னன்னு சொல்லுங்கள். என்னோட பதிலும் முருகனோட அழகு கிருஷ்ணர் தான்னு நான் சொல்கிறேன். உங்களோட பதில் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். நன்றி.